வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கண்ணா. நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம்ல இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு? மொத்தம் 24 மாடுங்கண்ணா. எத்தனை மாடு சோல்ட் அவுட் ஆயிருச்சு? 14 மாடு கொடுத்தாச்சுங்கன்னா 10 மாடு இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. அப்படியே ஒரு மாடுங்களா பிரீடு கறவை அப்படியே பார்த்துலாங்களா? பக்கத்துல இருக்கிற ஃபார்ம்ல ஒரு டாப் குவாலிட்டியில ஒரு மாடு இருக்கு. அந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கண்ணா. சரிங்க. 25 லிட்டர் கறவை உகரக்கூடிய மாடுங்கண்ணா. மூணாவது மாடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 3 கலர் இல்லைங்கண்ணா. செவல சட்டை செம்பூத்து ஒரு 25 to 30 லிட்டர் கறவை வருங்கண்ணா. இன்னும் 25 நாள் ஆகுங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்குங்கண்ணா. லைட்ல மட்டும் மடியில மட்டும் லைட்டா ஒயிட் இருக்குங்கண்ணா. ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாடு. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. நேரம் 10 கறவை வரும். இன்னும் 10 நாள் ஆகுங்கண்ணா கண்டு போறதுக்கு. ஓகேண்ணா. அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஜெர்சியில கொம்பு டைப்ல ஹெவி சைஸ் மாடுங்க. இது ஒரு 18 லிட்டர் கறவை வரும். இன்னொரு 2-3 நாள் ஆகும் கண்டு போடுறதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்கண்ணா. இது ஒரு 18 லிட்டர் கறவை வரும். இன்னொரு 10 நாள் ஆகுங்கண்ணா கண்டு போடுறதுக்கு. ஓகேண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓவர் சைஸ்ல ஹெச்எஃப் கிராஸ் கொம்பு டைப்ல அமைச்சிருக்கும். இது ஒரு 25 லிட்டர் கறவை வரும். இன்னும் கண்டு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 25 நாள் to 30 நாளே பிடிக்கணும். ஓகேண்ணா. மடி எடுக்க ஆரம்பிச்சு